அவர் பாருங்கள், பவுல் தீமோத்தேயுக்கு இந்த நிருபத்தை அவர் எழுதும்போது கடைசி காலத்தினுடைய அறிகுறியை அவர் சொன்னார். ஒவ்வொரு காரியங்களை நாம் தியானிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ என்ன விலகு என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. நிறைய காரியங்களை நாம் மனிதனோடு நாம் ஐக்கியப்பட்டு போக முடியாது. நம்ம நிறைய மனிதனோடு பேச முடியாது, நிறைய மனிதனோடு கை கோர்க்க முடியாது, நிறைய மனிதனோடு நாம் அவர்களோடு கூட சேர்ந்து நாம் ஜீவிக்க முடியாது. வேதத்திலே நிறைய இடங்களை படிக்கும் போது இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்கிற வார்த்தையை அடிக்கடி நாம் வேதத்திலே பல இடங்களை நாம் படிக்கலாம். விசேஷமா யூதா புஸ்தகத்தை நீங்கள் தனியாக வீட்டில் படித்தீர்கள் என்று சொன்னால் அங்கே இப்படிப்பட்ட பதங்களை நாம் அதிகமாக பார்க்க முடியும். வீலியாவுடைய வழியிலே வந்தவர்கள், இவர்கள் காயினுடைய வழியிலே வந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லி அப்படிப்பட்ட மக்களை விட்டு நாம் விலகி நம்மளை நாம் ரட்சித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த கடைசி காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டிய மக்கள் அவர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி பைபிள் ஒரு ஒழுங்கை நமக்கு சொல்லி இருக்கிறது. இந்த ஒழுங்கின்படி வாழ்கிறவர்கள் மாத்திரமே அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்வார்களே தவிர எப்படியாகிலும் வாழக்கூடியவர்கள் அவங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் இந்த கடைசி காலத்திலே மனிதன் பார்க்கும்போது நான் சொன்ன பிரகாரம் தற்பிரியராய் தங்களையே பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தற்பிரியராக பணப்பிரியர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வீம்புக்கார தூசிக்கிறவர்கள், தாய் தகப்பனுக்கு அடங்காதவர்கள், கீழ்ப்படியாதவர்கள், இதெல்லாம் இன்றைய சமுதாயத்திலே நாம் நம்மை சுற்றி இருக்கிற பகுதிகளில் நடக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். அப்ப இது ஒரு கடைசி காலம் என்பதை சபை உணர்ந்து இப்படிப்பட்டவர்களை விட்டு நாம் விலக வேண்டும் என்று சொல்லி நாம் கடந்த வாரங்களை நாம் தியானித்தோம். மனிதர்கள் பார்க்கும்போது நன்றி அறியாதவர்களாக இருப்பாங்க. இந்த கடைசி காலங்களில் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் உட்பட்டவர்களை மறந்து போகிற உலகம், நன்றி இல்லாத ஒரு உலகத்தை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். சுவாப அன்பில்லாதவர்கள், மனிதன் மாத்திரமே சிரிக்கக்கூடிய ஒரு சுவாபத்தை ஆண்டவர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப ஒருவருக்கொருவர் நம்முடைய சுவாபம், அன்பின் சுவாபம், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி என்றால் சுவாப அன்பு இல்லாதவர்களாக இருப்பார். மனிதனுடைய இயற்கையான சுவாபங்கள், இயற்கையாக இப்படிதான் மனிதன் என்றால் இருக்க வேண்டும், வாழ வேண்டும், ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி மனிதனுக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு என்று ஒரு சுவாபங்கள் இருக்கிறது. மிருகங்களுக்கும் மனிதனுக்கும் ஒரு அறிவை ஆண்டவர் அதிகமா மனிதனுக்கு கொடுத்து அவர் இவ்விதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி வழி நெறிமுறைகளை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு சுவாப அன்பில்லாதவனாய் மனிதன் மரணனாக இருக்கிறான், கொலை செய்கிறான், களவு செய்கிறான், பிறனுக்கு விரோதமாக சூனியங்களை செய்கிறான். பல காரியங்களை பார்க்கும்போது ஒரு சுவாப அன்பில்லாதவனாக மனிதன் இருக்கிறதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். அப்ப பாருங்க, அடுத்து சொல்லப்பட்டது இணங்காதவர்கள், யாரோடும் இணங்கி போக மாட்டார்கள், ஊரோடு இணங்கி போக மாட்டார்கள், சபையோடு இணங்கி போகாதவர்கள், குடும்பத்தோடு புருஷனோடு மனைவியோடு இதெல்லாம் இணங்கி போகாதவர்கள், ஐக்கியத்தோடு இசைந்து போகாதவர்கள். இன்னைக்கு குடும்பங்களை நாம் பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் குலைவது உடைவது காரணங்கள் பார்த்தீங்கன்னா இணங்கி போக மாட்டாங்க. ஒருவருக்கு ஒருவர் இணங்கி போகிறது, இசைந்து போகிறது. வேதம் சொல்லுகிறது புருஷன் தன் மனைவியோடு இசைந்து என்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஆமா, பேசிட்டே இருக்கலாம். இசைந்து என்கிற ஒரு வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா வேதத்திலே பல அர்த்தங்களை நாம் படிக்க முடியும். அப்படின்னா இசைந்து, இணைந்து, ஆமா, இணங்கி போகிற ஒரு சமுதாயம் இன்னைக்கு நம்ம பார்க்க முடியல. இன்னைக்கு நீ பெரியவனா, நான் பெரியவனா, உன் குடும்பம் பெருசா, என் குடும்பம் பெருசா, இப்படி எல்லாம் இன்னைக்கு திருமணங்கள், டைவர்ஸ், பல காரியங்களை போகிறதை நாம் குடும்பங்களை பார்க்கிறோம், சபைகளை பார்க்கிறோம், வேலை பார்க்கிற இடங்களை பார்க்கிறோம். நம்மை சுற்றி இருக்கிற சமுதாயங்களை பார்த்தீங்கன்னா இணங்கி போகிற மக்கள் ரொம்ப சுருக்கமான காரியம். அவன் இணங்கி போவதில்லை. அப்ப பாருங்க, கடைசி காலத்தில் மனிதன் இணங்கி போகவில்லை. குடும்பத்திலே ஆகட்டும், பிள்ளைகள் பெற்றோரோடு இணங்கி போகவில்லை, பெற்றோர் பிள்ளைகளோடு இணங்கி போகல. ஒருத்தர் சமுதாயங்களை பார்க்கும்போது இணக்கமற்றவர்களாக இருக்கிறாங்க, இணங்கி போகாதவை நிமித்தமாய் இந்த கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். அப்ப வேதம் சொல்லுகிறது இணங்காதவர்களாக இருப்பார்கள், அவதூறு செய்கிறவர்கள், அவதூறான வார்த்தைகள் பேசுறவங்க, அவதூறான போஸ்டர்களை விட்டுறவங்க,
அவதூறான வார்த்தைகள். ஆமா, ஆள் இல்லாத நேரத்தில் முதுகு பின்னாடி பேசக்கூடியவர்கள், அவதூறான வார்த்தைகள். நம்மள்ட்ட நல்ல போல பேசுவாங்க, அருமையான ஆள், நல்ல ஆள் அப்படி சொல்லுவாங்க. அந்த பக்கம் போய் அவதூறான காரியங்களை பேசக்கூடியவர். அவ இன்னைக்கு சமுதாயத்திலே இந்த அடையாளத்தை நாம் பார்க்க முடியும். அவதூறு பண்ணக்கூடியவர்களை நாம் இன்னைக்கு பார்க்கிறோம். அவதூறான வார்த்தைகளை பேசுறவங்க, அவதூறான காரியங்களை, பொய்யான காரியங்களை சொல்லக்கூடியவங்க. அப்படி உதாரணத்துக்கு சொல்லிட்டே போகலாம். அவ வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார், உங்களை குறித்து இல்லாதவைகளை சொல்லும் போது, பொய்யாக சொல்லும் போது நீங்கள் என்ன பண்ணுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோக ராஜ்யத்திலே உங்கள் பலன் எப்படி இருக்கும், மிகுதியா இருக்கும். அப்ப உங்களை குறித்து இல்லாதவைகளை சொல்வார்களானால் நீங்க என்ன பண்ணுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்க. அப்ப இந்த உலகத்துல இந்த வார்த்தைக்கு ஏற்றபடி நம்ம பார்த்து இல்லாதவைகளை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறத எடுத்து கட்டி பார்த்த எடுத்து அப்படி கேள்விப்பட்ட ஒருத்தர் சொன்னாரு, யாரோ ஒருத்தர் போற போக்குல ஒருத்தர் சொல்லிட்டு போனார், இப்படி எல்லாம் சொல்லி இன்னைக்கு பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப உண்மைக்கு புறம்பான காரியம், சம்பந்தமில்லாத காரியங்களை சம்பந்தப்படுத்தி அவன் பார்த்தது போல பேசி இதெல்லாம் பண்றான் பாருங்க. இதெல்லாம் அவதூறான காரியங்கள். அவன் இந்த சமுதாயத்திலே இந்த கடைசி காலத்துல பார்க்கும்போது அவதூறாக பேசக்கூடியவர்கள். அப்ப இதை பார்க்கும்போது விசுவாசிகள் புரிகிற இது ஒரு கடைசி காலங்கள். இந்த காலத்துல நம்ம குறித்து அப்படி சொல்றாங்கன்னா உண்மைக்கு புறம்பான காரியமா இருக்குன்னா கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஆண்டவரை கொடுத்து சந்தோஷமா நம்ம போனோம். அதை போய் கேட்க போய் அது அவங்க இல்லைன்னு சொல்ல, இவங்க உண்டுன்னு சொல்ல, எல்லாம் மாறி மாறி சொல்லி அதை ஒரு பெரிய இதாக்குறதோட ஆண்டவரே என்ன சொல்றாங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்ள சொல்லி ஆண்டவரை கொடுத்து சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் பைபிள் நமக்கு சொல்லுகிறது. அதனால உங்களை குறித்து இல்லாதவைகளை சொல்வார்கள் என்றால் என்ன பண்ணுங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஆமா, அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி பாருங்க, நம்ம இந்த கடைசி காலங்கள்ல இப்படிப்பட்ட அவதூறான காரியங்களை சொல்லும் போது நாம சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். இச்சை அடக்கம் இல்லாதவர்கள், இச்சை அடக்கம். இச்சை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் ஆசை என்ற அர்த்தம். ஆசை, ஆசை, ஆசை என்று சொன்னால் என்ன, எதுக்கு மேல எல்லாம் ஆசை வைக்கிறோமோ அது எல்லாமே துன்பத்துக்கு காரணம். புத்தர் சொல்வார், ஆசையே துன்பத்துக்கு காரணம் என்று சொல்லி 8 வழி மார்க்கத்தை புத்தர் போதித்தார். ஆசையே துன்பத்துக்கு காரணம். எந்த துன்பத்துக்கும் அடிப்படை காரணம் பார்த்தீங்கன்னா ஆசைதான். பைபிளும் அதை ஆணித்தரமாக எடுத்து சொல்லுகிறது. அப்ப ஆசை என்கிற வார்த்தை பொருள் ஆசை, பொருள் ஆசை என்கிற விக்கிரக ஆராதனை, ஒரு பொருளுக்கு மேல ஆசைப்படுறது. அதை இச்சை அடக்கம் இல்லாதது, இச்சை அடக்கம் இல்லாமை. அப்ப இச்சையை அடக்க வேண்டும், ஆசையை அடக்க வேண்டும். நம்ம விருப்பம் தான், ஆனா எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கு நமக்கு இடம் வேதம் கொடுக்கவில்லை. அப்படின்னா நம்ம பார்க்கிறது எல்லாமே வேணும்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறவைகளை சந்தோஷமா இருக்கணும், இருக்கிறவைகள் போதும் என்று இருக்க கடவுள் சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இதுக்கு மேல மனுஷன் பறக்கணும் நினைக்கும் போதுதான் இல்லாத பொருட்கள் மேல் உங்கள் கண்களை விடுவானேன் அப்படி சொல்லி பிரசங்கிற படிக்கிறோம். நமக்கு எட்டாத பொருட்களுக்கு மேல எண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா, எட்டாத ஒரு பொருட்களை வாங்குறது, எடுக்கிறது, அதன் மேல மோகம் வைப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள் பாத்தீங்கன்னா இச்சை அடக்கம் இல்லாதவைகள். அப்ப இச்சை அடக்கம் இல்லாதவைகள் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்கும் போது பவுல் அங்கே சொல்லுகிறார். இச்சை அடக்கத்தை குறித்து சொல்லும்போது வாசித்து பாருங்கள். 9ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே வாசிக்கும் போது நாம் படிக்கிறோம், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், பந்தய பொருளை பெறுவான் என்று பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். எல்லாவற்றிலும் எப்படி இருப்பாங்க, இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருப்பாங்க. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும். பந்தய சாலை தான் நம்ம தெரியும், ஒரு கிரவுண்ட், பாவரை கிரவுண்ட் மாதிரி ஒரு கிரவுண்ட் வச்சிருங்க. இந்த கிரவுண்ட்ல ஓட்ட பந்தயம் நடக்கிறது. ஒரு 100 பேர் 50 பேர் ஓடுறாங்க. ரெடி 1 2 3 ஓடுறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஓட தொடங்குவார். ஓடும்போது ஒருவன் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸை வாங்குவார். குறித்த நேரத்திலே வினாடியிலே அந்த எந்த போய் தொடுகிறவன், அந்த கொடியை தொடக்கூடியவன் ஒருவன் மாத்திரம்தான் அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸை வாங்க முடியும். அப்ப அந்த ஒருத்தன் வாங்கக்கூடிய பாத்தீங்கன்னா எல்லாவற்றிலும் அவன் எப்படி இருப்பானா, இச்சை
அடக்கம் உள்ளவனாக இருப்பான். இச்சை அடக்கச்சுன்னா ஓடுறவங்க ஓடும் போது அதை சுற்றி நிறைய பேர் உட்கார்ந்து பார்ப்பாங்க. அப்போ ரன்னிங் ரேஸ் நடந்துச்சுன்னா உடனே இந்த ஊர்ல உள்ள 1000 பேர் வந்துருவாங்க. வந்து ஆணும் பெண்ணும் சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் சுற்றி நின்று அதை பார்ப்பாங்க. பார்க்கும்போது சிலர் சொல்லுவாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, நல்லா ஓடு தம்பி, வேகமா ஓடு, ஸ்பீடா ஓடு அப்படி சொல்லி சிலர் உற்சாகப்படுத்துவாங்க. உற்சாகமா விசில் அடிப்பான், கூவுவான், கைகளை தட்டுவாங்க, என்கரேஜ் பண்ணி ஓடு, நல்லா ஓடு, வேகமா ஓடு, இன்னும் இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் அப்படி சொல்லி அப்படி சொல்லி சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தும். அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தி அவன் ஓடுகிறவன் இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடும். மூச்சு வாங்கிட்டு தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருப்பான், எந்த தொடுவோமா அப்படி நினைப்பான். ஆனா அவன் உற்சாகமா ஒரு பக்கம் இவனை ஊக்குவிக்கும் போது ஓடுகிறான், இன்னொரு பக்கம் என்னத்தை ஓடுகிறான். ஆமா, இவனா அவனா 1000 வார்த்தைகள் சொல்லி அதுவும் இவனுடைய காதுல விழும். ஆனால் பல விதத்திலே ஒருவன் உற்சாகப்படுத்தினான், உற்சாகத்தை இழக்கிறவனாய் பண்ணுகிறான். பல விதமான வார்த்தைகள் வந்தாலும் ஓடுகிறவன் என்ன பண்ணுவான், எதையுமே அவன் திரும்பி பார்க்கறது இல்லை. ஆமா, நின்னடே ஏன்டா இப்படி சொன்ன அப்படி சொல்லி கேட்டாலும் பிரச்சனை, உற்சாகப்படுத்துறத பார்த்து 2 வார்த்தை சிரிச்சிட்டு போனாலும் பிரச்சனை தான். ஆமா, அதுக்கு முன்ன பந்தய பொருளை வந்துடும். ஆமா, இவங்க உற்சாகப்படுத்துறாங்களா, தம்பி நல்லா ஓடு, என்ன சொன்னாங்க அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னா அதுக்கு முன்ன வரவங்க ஓடிடும், பின்னாடி வரவன். அதனால அவன் உற்சாகப்படுத்தினாலும் உற்சாகம் இல்லாத வார்த்தைகளை சொன்னாலும் அவன் என்ன பண்ணுவான், எல்லாவற்றையும் அடக்குவான். தன்னை காதை அடக்குறான், கண்ணை அடக்குறான். அவன் அவனுடைய சிந்தனை எப்படியாகிலும் எதை பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிரைஸ வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே அவன் ஓடுவானே தவிர அவன் அங்கே இருக்கிற ஆட்களையோ உற்சாகப்படுத்துறதையோ கூறுறதையோ சிரிக்கிறத கைதட்டுறது எதையுமே பார்த்து தன் ஓட்டத்தை அவன் நிறுத்துவது இல்லை. இதே போலதான் பவுல் அதை ஒப்பனையாக சொல்லுகிறான். பவுல் என்ன சொல்றான், அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிரேஸ் நாட்டுல பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு, ஓட்டப்பந்தயம் ஒலிம்பிக். அன்னைக்கு நடந்த ஒலிம்பிக் தான் இன்னைக்கு ஒலிம்பிக் ஓடுது. அப்ப அன்னைக்கு கிரேஸ் ஏதேன் அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக் விளையாட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அப்ப ஆரம்பிக்கப்பட்டு பல மைல்கள், காடுகள், கிராமங்கள் சுற்றி ஓடி குறிப்பிட்ட எல்லை அவன் தொடும்போது அவர்களுக்கு ஒலிவ மரத்தினுடைய இலைகளை எடுத்து அழகான கிரீடங்களை செய்து அவங்க தலையில சூட்டுவாங்க. அந்த நாட்களை ஏதேன்ஸ் நகர் மக்கள் அதை செய்தார்கள். அப்படி அவர்களை ஓடி உற்சாகமா வந்தவர்களை அந்த இலைகளை வச்சு மகுடம் செய்து அவர்களுக்கு சூட்டி அவர்களை மகிழ்விப்பார்கள். அப்படி செய்கிறதா ஒப்பனையாக இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை சொல்லுகிறார். அந்த விளையாட்டு போட்டிய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஓட்டப்பந்தயத்துக்கு அவர் ஒப்பனையாக சொல்லுகிறார். ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே, ஓட்டப்பந்தயம் ஓடக்கூடியவர்கள் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். அப்ப எல்லாத்திலும் இச்சை அடக்கம், இச்சை, ஆசை, விருப்பங்கள், எதன் மேல நம்முடைய பற்றுதல் விருப்பங்கள் இருக்கக்கூடாது. மனதை அதன் மேல செலுத்தக்கூடாது. நம்முடைய மனமெல்லாம் இயேசுக்கு மேலே இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்வோம். ஆண்டவருடைய மேலே மட்டுமே நம்முடைய மனசையும் ஆசையும் விருப்பத்தையும் நாம் வைக்க வேண்டும். இயேசுவிடத்துல போய் கேட்கிறோம், இயேசுடைய ஆசை என்ன, இயேசு எதற்காக ஆசைப்பட்டார் சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவின் ஆசை யாராவது பைபிள்ல படிச்சிருக்கீங்களா? பிதாவுடைய சித்தம் செய்கிற ஆசை. அந்த ஆசை எங்க இருக்குது, காட்ட முடியுமா? இயேசு பிதாவினுடைய சித்தம் செய்ய ஆசைப்பட்டார். அது நீங்க சொல்லலாம், பிரசங்க வாக்கியத்துக்கு ஓகே. பஸ்கா ஆசரிப்பதற்கு தான் நாம் எப்படி இருந்தாங்க, ஆசையா இருந்தார். திருவிருந்து எடுப்பதற்கு, இந்த பஸ்காவை நான் உங்களுடனே ஆசரிப்பதற்கு நான் எப்படி இருந்தேன்,
ஆசையாக இருந்தேன். அதுதான் ஆண்டவருடைய ஆசை. வேதத்தில் ஆசை. இப்படி ஆசை பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்டே ஒன்று எடுத்துடலாம். ஆசை என்கிற சப்ஜெக்ட். ஆமா, பவுலுடைய ஆசை என்ன? பவுலுடைய ஆசை பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை என்ன பண்றேன்? ஆமா, நான் எனக்கு குறிக்கப்பட்ட பந்தய பொருளை என்ன பண்றேன்? தொடரும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதான் பவுலுடைய ஆசை. எப்படியாயிலும் நான் என்ன பண்ண வேண்டும்? அந்த பந்தய பொருளை என்ன பண்ணணும்? பிடித்துக் கொள்வதற்கு நான் என்ன பண்றேன்? ஆசையா ஓடிக்கொண்டிருக்கிறேன். வாசித்து பாருங்கள், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது பவுலுடைய ஆசையை நாம் அங்கே படிக்கிறோம். தொடர்கிறது. அதான் அவருடைய ஆசை. நீங்கள் கீழே நம்ம படிக்க முடியும். அப்ப பார்க்க பவுலுடைய ஆசை நம்ம பார்க்கும்போது இங்கே நம்ம பார்க்கிறோம். ஆமா, அதுல வாசிக்கும் போது ஆசையாய் தொடர்கிறது. அப்ப பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய ஆசை. அதுதான் நம்முடைய ஆசை. நம்ம எல்லாரும் திங்க் பண்ணி பார்ப்போம், எதற்காக நாம் ஆசைப்படுகிறோம், இந்த உலகத்திலே நாம் எதற்காக ஓடுகிறோம், தொடர்கிறோம். ஆமா, ஒவ்வொருத்தருக்கு ஆசை என்ன சொல்லுவாங்க? எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பார்க்கணும், அதுதான் ஒரு ஆசையா இருக்கிறது. 2 பேர பிள்ளைகளை பார்க்கணும், அதுதான் ரொம்ப ஆசையா இருக்கிறது. பிள்ளைகள் பெரிய லெவல்ல போகணும், அதுதான் பார்க்க எனக்கு ஆசையா இருக்கிறது. பவுலுடைய புஸ்தகங்கள் 13 நீங்கள் படித்தீங்கன்னா எங்கேயுமே பவுலுடைய விண்ணப்பத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆமா, படிப்புக்காக ஜெபம் பண்றேன், அதுக்காக ஜெபம் பண்றேன், உலக ஆஸ்திக்காக ஜெபம் பண்றோம், உங்களுக்கு ஒரு வீடு கட்டக்காக ஜெபம் பண்றோம், உங்களை அது தரக்காக ஜெபம் பண்றோம். அவளுடைய ஜெபத்தை நீங்க அப்படியெல்லாம் பார்க்க முடியாது. எங்க பார்த்தாலும் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரும்படி நான் என்ன பண்றேன்? உங்களுக்காக வேண்டுகிறேன். நீங்க கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட வேண்டும், அதற்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். இப்படிதான் பவுலுடைய ஜெபங்களை நீங்க வேதத்துல பவுலுடைய ஜெபங்கள் மட்டுமே நீங்க போட்டுனீங்கன்னா அவருடைய ஜெபம் முற்றிலும் நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறதை பார்க்க வித்தியாசமாக தான் அவருடைய ஜெபம் எல்லாம் இருக்கும். அவங்களுடைய விருப்பம், ஏக்கம் எல்லாமே எப்படியாவது என்ன பண்ணணும்? பரமராஜ்யத்தை பிடிக்க வேண்டும், அதை அடைய வேண்டும். அதுதான் அவங்க ஆசையா தொடரக்கூடிய அனுபவங்கள். ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாத்தீங்கன்னா இன்றைக்கும் நம்முடைய விருப்பங்கள் அப்படிதான் போகணும். அப்ப இதுகளை நாம தேடும் போது வேதம் நம்ம சொல்லுது, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட ஒடுக்கப்படும். ஆமா, இதெல்லாம் அஞ்ஞானிகள் தேடிட்டு இருக்காங்க. சாப்பாடு தாரும், வஸ்திரம் தாரும், அடுத்த தாரும், இதை தாரும், இதெல்லாம் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பரமபிதா இதெல்லாமே அழைத்திருக்கிறார். அதனால சாப்பாட்டுக்கும் நம்ம வஸ்திரத்துக்காக மாத்திரமல்ல, நம்ம மேலானவைகளை தேட வேண்டும், மேலானவைகளை கேட்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள அந்த ஜெப வாழ்க்கைகள், அந்நிய பாஷைகள், கிருபை வரங்கள், பரிசுத்தமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு திறக்கப்பட, வேதத்தின் ரகசியங்களை பார்க்க, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குரிய காரியங்களை நாம் கேட்டு ஜெபிக்கும் போது மீதி இவைகள் எல்லாம் இந்த உலகத்துக்குரியதெல்லாம் நமக்கு பின்னாடி நமக்கு வரக்கூடியதாக இருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஓட்ட பந்தயத்துல ஓடுகிற எல்லாரும் இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அடக்கம், இச்சை அடக்கம், ஆசையை என்ன பண்ணணும்? அடக்கக்கூடியவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த பரம பொருளை நாம் பற்றி கொள்ள முடியும், பிடிக்க முடியும், பரமராஜ்யத்துக்கு போக முடியும். ஏவாளை குறித்து படிக்கிறோம். அவள் பாருங்க என்ன பண்ணுகிறான்? அந்த பழத்தை அவள் கண்டு என்ன பண்ணா? இச்சித்து. அந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல வாசிக்கும் போது, ஏவாள் கீழ்ப்படியாமை என்கிற ஒரு பாவம் அவள் வாழ்க்கையில வருவதற்கு காரணம் வாசிக்கும் போது 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் போது அங்கே பாருங்க, புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கிறதற்கு, ஆமா, இச்சிக்கப்படத்தக்க. பாத்தீங்களா, இச்சிக்கப்படாத பழத்தை பார்த்தா, ஆமா, அதை பார்த்த போது அது என்ன? புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கும். சாத்தான் கொடுத்த ஆலோசனை, பிசாசு பாம்பு மேல பேசிட்டு, ஆண்டவர் இப்படி சொன்னாரோ, இப்படி சொன்னதுண்டோ அப்படி சொல்லி 2-3 கொஸ்டின் கேட்டான். இவ பார்த்தா எப்படி? அந்த பழத்தை பார்த்தா பழம் ரொம்ப பளபளன்னு இருந்து நல்ல செழிப்பா இருந்துச்சு. பழத்தை பார்த்தா நல்லா இருந்துச்சு. ஆமா, அது பார்வைக்கு எப்படி இருக்கிறது? ஆமா, அது பார்வைக்கு பார்க்கும்போது இச்சிக்கப்படத்தக்க விருட்சம், இச்சிக்கப்படத்தக்க விருட்சம். அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்மளையும் பார்வை,
கண்கள். ஆமா, அந்த உலகத்தினுடைய பொருட்கள் என்ன பண்ணுகிறது? நம்மை இழுக்கிறது. ஆமா, ஒரு துணி, வஸ்திரங்கள் பாருங்க, வஸ்திரங்கள் நம்மளை இழுக்கிறது. பிறருடைய வீடுகள் நம்மை இச்சிக்கிறது. எதிர்பாளர் இச்சிக்கிறார்கள். வேலை வாய்ப்புகள், பல காரியங்கள் இப்படியே சொல்லிட்டே இருக்கலாம். எதெல்லாம் நம்மளை இழுக்கிறதோ எல்லாமே. சில மரங்கள் காய்க்கிறத பார்த்தா இச்சை, மிருக ஜீவங்களை பார்த்தா ஒரு இச்சை, ஒரு கோழி வீட்டை பார்த்தா இச்சைகள். ஆமா, விருப்பங்கள், ஆமா, ஆசைகள். நமக்கு ஒண்ணு இருந்தா கொள்ளாமே, நமக்கு இப்படி இருந்தா கொள்ளாமே, நமக்கு அப்படி இருந்தா கொள்ளாமே, இப்படி வரக்கூடிய ஆசைகள், ஆமா, இச்சைகள். அதை அடைவதற்கு என்னதாவது பண்ணி எப்படியாகிலும் அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப இதனால் நமக்கு வருகிற வேதனைகள், உருவ குத்துக் கொள்கிற அனுபவங்கள், அவை இப்படிப்பட்ட அனுபவங்கள் தான் இங்கேயும் நான் பார்க்கிறேன். எவ்வளவோ பழங்கள் இருந்துச்சுல ஏதேன் தோட்டத்துல, எவ்வளவு பழம், 4 பெரிய ஆறுகள். இந்த பழம், ஆப்பிள், திராட்சை, ஆரஞ்சு எல்லாம் அன்னைக்கு இருந்துச்சு. ஏராளமான கனி விருக்கங்கள். ஆமா, எல்லா நாட்டினுடைய பழங்களும் ஏதேன் தோட்டத்தில் இருந்துச்சு. ஆனா எதை தொடக்கூடாது என்று சொன்னாலும் அந்த பழம் தான் அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு? புசிப்புக்கு நல்லதாட்டம், புத்திய தழுவிக்கிறதாட்டம், பார்வைக்கு ஆமா இச்சிக்கப்படத்தக்க, அப்படி கவர்ந்து இருக்கக்கூடிய ஆமா கவர்ச்சிகள். அப்ப இதெல்லாம் தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கவர்ச்சி எல்லாம் காணல் நீ கடந்து போகும் சீக்கிரத்தில், கவர்ச்சி எல்லாம் ஒரு காணல் நீ கடந்து போகும் சீக்கிரத்தில், வசதி தேடி ஓடாதே ஓடாதே ஓடாதே, தொடுவானம் வசதிகள் நிறைக்கும் தருவதில்லை, ஆனந்தை அவர் சொல்வதில்லை, வசதிகள் நிறைக்கும் தருவதில்லை, ஆனதையவர் சொல்வதில்லை, வசதியை தேடி ஓடாதே. தொடுவானம். வசதிகள் ஒருபோது நமக்கு என்ன தருவதில்லை? நிறைவு தருவதில்லை. ஆமா, நம்ம நினைப்பு ஒரு கோடி பணம் வந்துச்சுன்னா எல்லாமே நிறைவா இருக்கும். இல்லை, நிறைவாக இருக்காது. எத்தனை குடும்பங்கள் ஆமா பணம் இருக்கிறது, சமாதானம் இல்லை. பெரிய வீடுகள் இருக்கிறது, சமாதானம் இல்லை. இதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் கண்ணாலே. நம்ம ஒரு வீடுகளை பார்த்திருக்கிறோம், நிறைவான பணங்கள். ஆமா, ஒரு கோடி பணம் இருந்தா ஒரு பிரச்சனை இல்லை, ஆனா சமாதானம் இல்லை. ஆமா, பெரிய வீடுகள் இருக்கிறது, சமாதானம் இல்லை. ஆமா, ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் சொல்லிட்டே இருக்கலாம். நம்ம சுற்றி உணவு வட்டாரத்துக்குள்ளே நான் சொல்லுவேன். ஆமா, அப்ப இவைகள் எல்லாம் நிறைவு தருவது. இந்த இச்சைகள், இந்த ஆசைகள், இதன் மேல் நம்முடைய மனங்களை நம்ம வைக்க கூடாது. ஆமா, அதெல்லாம் கடைசியில ஒண்ணுமே நமக்கு நிறைவு தர. வானத்தை ஒருத்தன் தொட்டது இல்லையா? இதே போலதான் வசதிகள் ஒரு மனிதனுக்கு என்ன தருவதில்லை? நிறைவு தருவதில்லை. ஆமா, அதெல்லாம் ஒரு காணல் நீர் மாதிரி. நம்ம கைவேல போறாங்க பாருங்க, மத்தியான நேரத்துல கைவேல வண்டி போற நேரம் நம்ம பார்க்கலாம். தார் ரோட்ல ஒரு மாதிரி தண்ணி படர்ந்தது மாதிரி நம்முடைய கண்களுக்கு மேல தெரியும். ஆமா, அனாதுல தண்ணி தெரியற மாதிரி இருக்கும். வண்டி அதுக்கு போகும்போது தண்ணியை காணாது. திரும்ப அந்த பக்கம் போகும்போது தண்ணி மாதிரி தெரியும், ஒரு அலை மாதிரி நமக்கு தெரியும். ஹைவேல போகும்போது அது நமக்கு தெரியும் மத்தியான நேரங்கள். இதுக்கு பேர் தான் காணல் நீர். அது நீர் அல்ல, காணல் நீர் பார்க்கறது தெரிகிறது நீர் மாதிரி. அருகில போகும்போது அங்க நீரே இருக்காது. இதே போலதான் மனிதனுடைய வாழ்க்கையில இச்சை, அவன் இவைகள் எதன் மீதும் நம்முடைய மனதை நாம் பதிக்க கூடாது. அவன் ஆண்டவர் தந்தா சந்தோஷமா அனுபவிக்கணும், மகிழ்ச்சியா அனுபவிச்சு இருக்க காலம் நல்லா சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாம், நல்ல வீடுகளை கட்டலாம், நல்ல குடும்ப வாழ்க்கையை செய்யலாம், நல்லா படிக்கலாம், நல்ல ஜாப்ல போலாம். பைபிள் அதுக்கெல்லாம் எதிராக இல்லை. ஆமா, இல்லாத ஒரு காரியத்தின் மேல் நம்முடைய மனதை பறக்க விடக்கூடாது என்பதுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் தந்தார எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், கர்த்தருடைய ஸ்தோத்திரம், பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் எதுவுமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு போவதற்கு அது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. பவுல் சொல்றான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. 1 கொரிந்தியர்ல நாம் வாசிக்கிறோம். ஆமா, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் எனக்கு எப்படி இருக்காது? அது ஆமா, பாத்தீங்கன்னா அவன் எல்லாவற்றையும் அனுபவிக்க விசுவாசிக்க என்ன உண்டு? அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லாம் நமக்கு எப்படி இருக்காது? தகுதியா இருக்காது. விசுவாசிகளுக்கு அது தகுதி இல்லை. உலகத்தான் நடிகைகள், ஆமா, உலக பிரகாரம் வாழ்ற அரசியல் தலைவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், புறஜாதிகள், அவங்க நடக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்டு ஸ்நானப்பட்டு பரிசுத்தாவினால் முத்திரை போடப்பட்ட பிள்ளைகளுக்கு அது தகுதியாகிறார். அதுதான் பவுல் சொல்றார். பவுல் பெரிய பணக்காரர், அந்த காலத்திலே பெரிய கப்பல் எல்லாம் வச்சிருந்தார், பெரிய படிப்பு PhD எல்லாம் படிச்சவர் அந்த காலத்திலே. அவன் அரிஸ்டாட்டில், அந்த சாக்ரட்டிஸ், அவங்களுடைய வரிசையிலே கமாலியலுடைய பாதத்துல படிச்சு வந்தவர். ஆனால் அவ்வளவு பெரிய படிப்பும் ஞானம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் உடையவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாம் எனக்கு எப்படி இருக்கா? தகுதியா ஏதாவது.
நாங்க போடக்கூடாதா, நாங்க எப்படி நடக்கக்கூடாது, நாங்க எப்படி செய்யக்கூடாதா அப்படி சொல்லி நமக்கு ஒரு சட்டம் அல்ல. நாம் இப்படிதான் வாழ வேண்டும். ரட்சிக்கப்பட்டவர்கள் அதன் வெளிச்சத்திலே பரலோகத்திலே நடக்க சொன்னா இப்படிதான் வாழ வேண்டும். நமக்குன்னு ஒரு வே, நமக்குன்னு ஒரு பாத், நமக்குன்னு ஒரு வழி நமக்கு இருக்கிறது. அந்த வழியில போனாதான் பரலோக ராஜ்யம் நம்ம போக முடியும். அதான் பவுல் அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு என்ன அதிகாரம் உண்டு. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது நம்ம படிக்கிறோம். வாசித்து பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது. வாசிப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கு என்ன பண்ண மாட்டேன், அடிமைப்பட மாட்டேன். மோகப்படிக்கு அடிமையா இருக்கிறான், தொண்டு பீடிக்கு அடிமையா இருக்கான், சீட்டாட்டத்துக்கு அடிமையா இருக்கிறான். ஆமா, ஆசைகள் இச்சைகள் சின்ன சின்ன காரியங்களுக்கு மனிதர்கள் மனுஷிகள் இன்னைக்கு அடிமையாக இருக்கிறார்கள். அவைகள் நம்மை அடிமைப்படுத்துகிறது. ஆசைகள் நம்மை அடிமைப்படுத்துகிறது. அவைகள் நம்ம என்ன பண்ணுது, அதுல அடக்கம் இல்லாதவர்களாய் நம்ம இருக்கிறோம். இச்சை ஆசை நம்மளை என்ன பண்ணுது, அடக்கி உள்ள வச்சது. அபிஷேகத்தையும் கிருபைகளையும் வரங்களையும் அழைப்பையும் நம்ம யார் என்கிற அந்த பெரிய அந்த தரிசனத்தையும் அவைகள் என்ன பண்ணுது, அடக்கி வைத்து விடுகிறது. அதனால இந்த உலகத்திலே நம்ம பார்த்தீங்கன்னா ஆசைகள் எதெல்லாம் நமக்கு இருக்குதோ எல்லாவற்றையும் அடக்கி போவதுதான் ரொம்ப சிறந்த ஒரு காரியமாக இருக்கிறது. யோசுவா புஸ்தகத்தில் கூட நீங்க வாசிக்கும் போது ஆகானை குறித்து படிக்கலாம். ஆகான் 7ஆம் அதிகாரம், யோசுவா 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசித்தீங்கன்னா அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலம். அந்த வசனம் சொல்றது, நான் கண்டு அவைகளை ஈச்சித்து. பாத்தீங்களா, நான் கண்டேன், அந்த பொற்பாலத்தை கண்டேன், பாபிலோனிய சால்வையை கண்டேன், வெள்ளி சேக்கலை கண்டேன், கண்டு அதை என்ன பண்ணேன், கண்டது பிரச்சனை இல்லை. சினிமா போஸ்டர் இருந்துச்சு ரோட்ல விட்டுனா திரும்பனே பார்த்தேன், தப்பு இல்லை. ஆமா, ஒரு ஆணை பார்த்தேன், பெண்ணை பார்த்தேன், ஒரு வீடை பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்த தப்பு இல்லை. ஆனா அதை திருப்பி பார்க்கறத பிரச்சனை. ஆமா, பார்த்தேன், செல்போன்ல பார்த்தேன், கண்டு அதை இச்சித்து. ஆமா, கண்டு அதை இச்சித்து, அதை ஒன்னே வர்ணிக்கிறது, சிந்திக்கிறது, கண் முன்ன கொண்டு அதை திரும்ப அந்த மாடு உள்ள போட்டு அசைவோட மாதிரி திங்க் பண்றது, சிந்தனையில திரும்ப திரும்ப அதை யோசிக்கிறது. அவங்க எப்படி இருக்கிறது, அப்படி இருக்கிறாங்களே, இவங்க எப்படி இருக்கிறாங்களே, அதை திங்க் பண்றது. ஆமா, கத்தர் கூட தான் அவங்க வளர்ந்துட்டே இருக்கிறாங்க. ஸ்தோத்திர ஜெரிக்கு போற இல்லாம அதே திங்க் பண்ணி அப்படி இருக்கு இப்படி இருக்கு, எனக்கு ஒண்ணு இல்லையே அப்படி சொல்லி எல்லாம் நம்ம திங்க் பண்றோம். அந்த ஆசையை வளர்த்துக்கிறோம். ஆமா, நமக்குள்ளே அது என்ன பண்ணிக்கிறது, கற்பம் தரிக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது அங்கே நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த வசனத்தை வாசித்து போவோம். நான் கண்டு அவைகளை என்ன பண்ண, இச்சித்து எடுத்துக்கொண்டேன். கண்டா இச்சித்தா எடுத்துக்கொண்டான். அப்ப பாருங்க, கண்டு இச்சித்து, ஆமா, அதை எடுத்துக்கொண்டேன். ஆமா, ஆகாந்தை தலையில கடைசியில பாவத்தின் சம்பளம் மாறி. அப்ப இச்சை ஒரு மனிதனை கடைசியில கொண்டு போய் சேர்க்கிறது. அதுதான் இந்த உலகத்திலே இந்த பண்ணி பிடிக்கிறது. அப்படிதான் பண்ணி பிடிக்கிறது. அப்படி பண்டிகை சீனி கலந்து ரொம்ப பிடிச்சோம். நல்ல ஒரு சீனி கலந்து காட்டும், கசாப்பு தான் காட்டிட்டே வரும். பண்ணி அவனுக்கு பின்னாடியே போ. ஆமா, ஏதாவது ஒண்ணு நம்ம உலகத்துல அதுதான் காட்டணும். என்னத்தையாவது ஒண்ணு காட்டி காட்டி பா பண்ணி சொல்லி போட்டே போவான். கடைசியில போட்டு போய் என்ன பண்ணுவோம், ஆமா, கசாப்பு கடை உள்ள பூண்டுக்குள்ள ஏத்துறது வரைக்கும் பண்ணியை காட்டிட்டே வரும். பண்ணி ஆசையோட பின்னாடி போவோம். கடைசியில உள்ள விடுவான், கதவு போட்டோம், சீனி கலந்து கொடுப்போம். கொடுப்பானா, சீனி கலந்து கொடுப்பான். அது சீனி கலந்து கிடைக்கும். கடைசியில அதுக்கு கசாப்பு ஈஸியா உள்ள ஏற்றிடும். அல்லாத அது உள்ள ஏறாது, படாத பிடிச்சு உள்ள ஏற்றிருக்கிறான். இதே தான் இன்னைக்கு சாத்தானே செய்து கொண்டிருக்கிறான். உங்களுக்கு என்ன பிடிச்சுன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ஆமா, என்ன விதத்துல இந்த ஆசாமியை மடக்கலாம், இந்த பாஸ்டர், இந்த விசுவாசிய, இந்த மூப்பரை, இந்த சகோதரனை எப்படி மடக்கலாம், இவர்களை மடக்கிறதுனா என்ன காட்டினா மடங்குவாங்க. சிலர் போதை வசதா இருக்கும், சிலருக்கு ஏதாவது ஒண்ணு அவனுக்கு தெரியும். சாத்தானே நம்ம எதிர்த்து ஆளும் அவனுக்கு தெரியுமே, சிந்திக்கிறது யோசிக்கிறது. கரெக்டா அந்த நபர்களை வைத்து, அந்த ஆட்களை வைத்து, பொருட்களை வைத்து, ஏதாவது ஒன்றை வைத்து அவர்களை என்ன பண்ணும், அதற்கு அடிமைப்படுத்துகிறோம். அதோட நம்ம ஆத்மீகம் வளர முடியாது, ஜெபிக்க முடியாது,
முன்னோக்கி போக முடியாது. ஆகான் யார்? அழைக்கப்பட்டவன். அவன் யார்? இஸ்ரவேல். இந்த கூட்டத்தில் உள்ளவன், கானானுக்குள்ள போனவன். ஆனால் பந்தய கொள்ளை கலந்து போய்விட்டான். ஏவாள் யார்? எவ்வளவு பரிசுத்தமான மனவாட்டி பார்த்தீங்களா? முதல் மனுஷி இந்த உலகத்துல. அவன் ஆண்டவரோடு பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவர்கள், ஆண்டவரோடு உறவாடினவர்கள். அப்படி ஆண்டவர் சத்தத்தை ஆரம்பத்திலே கேட்டவர்கள். ஆனால் இச்சை நடந்து போறாங்க. அதான் இச்சை அடைக்கணும். ஆண்டவரே சோத்திரம். சொல்ற சிங்கப்பூர்ல போய் பொருள் வாங்க போனாரு. ரொம்ப கத்தர் பேசினார். ஆமா, அங்க பெரிய ஒரு சிங்கப்பூர் கடையில நிறைய ஷோகேஸ் பொருள் இருந்துச்சு. எல்லாத்தையும் வாங்கும்படி அவர் முன்னாடி போக ஆண்டவர் பேசினார். பொருட்கள் மேல உன் கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா 50 உன் அபிஷேகம். காத்துக்கொள் சொல்லி அந்த பாட்டு அப்பதான் அந்த கடைக்கு உள்ளது அவர் பாட்டார். ஆவியானவர் உடனே பேசினார். அப்ப பொருட்கள் மேல் கண்ணு போச்சுன்னா போச்சு அபிஷேகம். இதுதான் அந்த வசனங்கள். அதனால அடக்கமுள்ளவர்களா இருக்கணும். எல்லாத்தையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு. ஆனா எல்லாம் நமக்கு தகுதியா இருக்காது. நமக்கு வஸ்திரத்துல ஒரு தகுதி உண்டு, நடையில ஒரு தகுதி, உடையில தகுதி. ஆமா, எல்லாத்திலையும் பேச்சில செய்கைகள் எல்லாத்திலையும் ஒரு தகுதி இருக்கு. அந்த தகுதியில போனா பரலோகம் போலாம், இல்ல தகுதியை வந்து போயிங்க. அப்ப பாருங்க, இச்சை அடக்கம். அடுத்தது வாசிக்கிறோம். அதுல என்ன சொல்றாரு? அடுத்தது பவுல் வாசிப்போம். கொடுமை உள்ளவர்கள். அப்ப பாருங்க, கொடுமை உள்ளவர்கள். இச்சை அடக்கத்துக்கு அடுத்தது கொடுமை உள்ளவர்களாக இருப்பாங்க. கடைசி காலம் கொடுமை. கொடுமை உள்ளவர்கள் தாய் பிள்ளைகளை கொடுமையா கொலை செய்றாங்க. பேப்பர்ல படிக்கும்போது கொடுமை. ஆமா, ரொம்ப கொடுமையா இருக்கு பாருங்க. ஆமா, தண்ணி தொட்டியில போட்டு முக்குறான். கொடுமை. அவன் இதெல்லாம் நம்ம பாக்குறோம். மகன் என்ன பண்றான்? தாயை அமெரிக்கா கொண்டு போறேன்னு சொல்றான். அங்க கொண்டு திருவள்ளூர் ஏர்போர்ட்ல உட்கார வச்சுட்டு அவங்க குடும்பமா போயிடுறாங்க. தாய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. மகன் வருவான். கொடுமை. ஆமா, பாம்பேல ஒரு தாய் பாருங்க, ஒத்தையே படுத்து அதிலே மறிச்சு அவங்க கடைசி எலும்பு கூட ஆகி 1 வருஷம் அனுப்புறதான் பார்த்தாங்க. கொடுமை. ஆமா, எவ்வளவு கொடுமைகள் சொல்லிட்டு இருக்கலாம். அம்மிகள்ல போட்டு கொண்டுறது, கழுத்தாரத்து கொண்டுறது, கக்கூசு குண்டுக்குள்ள தூக்கி புதைச்சு போடுறது, பேரலுக்குள்ள வெட்டி போடுறது. டெய்லி பேப்பர்ல படிச்சுட்டே இருக்கலாம். கொடுமை கொடுமை கொடுமை, நிறைய கொடுமை. ஆமா, சமயத்துல அதை விட பெரிய கொடுமை. ஒரு பெண்ணுக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 8 மாசம் ஆன ஒரு குழந்தைக்கு வயிற்றுக்குள்ளே கையை போட்டு குழந்தைய உரிய எடுத்தான் பாருங்க. அதுதான் பெரிய கொடுமை. கொடுமை. ஆமா, காட்டுக்குள்ள பண்ணு. எங்க விழுப்புரம் காஞ்சிபுரத்துல நடந்த காரியம் கொடுமை. இந்த கடைசி காலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான ஒரு காலகட்டம். ஆமா, மனிதன் அவ்வளவு கொடுமை உள்ளவனாக இருக்கிறான். கொடுமை காலா இருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த கடைசி காலத்துல நம்ம சுற்றி டெய்லி பேப்பர்ல இந்த கொடுமையை பற்றி படிச்சுட்டே இருக்கிறோம். கொடுமை இன்னைக்கு நடக்கக்கூடிய கொடுமை உள்ளவர்களா இருக்கிறாங்க. அடுத்த வாசிப்போம். நல்லவர்களை பகைக்கக்கூடியவங்க. நல்லவர்களை பகைக்கிறது என்னது? நல்ல புத்தி சொல்லி கொடுக்கிறவங்க பகைப்பாங்க. ஒரு பாஸ்டர் தம்பி இப்படி இருக்கணும், பிள்ளைகளை நல்லா படிக்கணும், ஒழுங்கா போய் ஒழுங்கா வரணும், இப்படி இருக்கணும், இப்படி ட்ரெஸ் பண்ணணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்லி பாருங்க. நல்லவர்களை அவங்க என்ன பண்ணுவாங்க? பகைப்பாங்க. ஆமா, நல்லவர்கள் புத்தி சொல்லி கொடுப்பாங்க, ஆலோசனை சொல்லி கொடுப்பாங்க, வழிகாட்டி கொடுப்பார்கள். முதிர்ந்தவங்க, வயதானவங்க, தாத்தா பாட்டி, பெற்றோர்கள், ஆமா, அனுபவம் உள்ளவர்கள் நல்ல புத்திகளை சொல்லிக் கொடுக்கும் போது அவர்கள் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க? பயப்பட. நான் வந்தா புத்தி சொல்லுங்க, நான் வந்தா ஆலோசனை சொல்லுங்க. எப்போ யார் இந்த கேட்பான்? நம்ம ஓட்டு வடப்புறத்துல பண்ணிடுவாங்க. ஆமா, இவங்களுக்கு உபதேசம் இனிப்ப சபைக்கு கூப்பிடுவாங்க, நிச்சயப்படு, பணப்படு, கோயிலுக்கு வா, கூட்டத்துக்கு வா, ஜோம் பண்ண, முட்டி போடு, அதை பண்ணாத, இதை பண்ணாத. ஐயோ, எதுக்கு? நல்லவர்களை சொல்ல வர தாயின் தகப்பனையும் பாய்ச்சிருவாங்க. ஆமா, லவ் பண்றான் பாருங்க. அவனை பெற்று வளர்த்து ஆளாக்கி மீசையை தாடி வர வரைக்கும் தாயின் தகப்பனை வளர்த்து அவனை மாடு போல உருவாக்கிட்டு எங்கேயாவது போய் ஒரு பண்ணை கட்டுவான். இது எப்படி அவனை விடுறது? இது எப்படி விடுறது? அது எப்படி பாசம் ஏமாத்துறது மாதிரி இருக்காதா? இந்த நாஞ்சலை உனக்கு அப்பா அம்மா தாலி மீசை வளர்ந்து வளர்த்துறாங்க, அவங்கள ஏமாத்துறது போல இருக்காதா? தாயின் தகப்பனை ஏமாத்துறது மாதிரி இருக்காதா? என்னையும் வந்தா இடையில ஒருத்தி உள்ள ஏறலாம், நீ அவளை விடக்கு ஏமாத்துறது மாதிரி இருக்குன்னு சொல்றீங்க. அவளை தெரியுமா? அவ யாரு என்ன தெரியும்? இடையில நீ லவ் பண்ணி 3 வருஷமா வச்சு நடத்திட்டு எப்படி அவளை ஏமாத்துறது போல இருக்கிறது? நல்லவர்களை இப்படி நம்ம அடுத்த பேசுவேன் போன நல்லவர்களை பகைக்கிற காலம். ஆலோசனைகள் புத்திகள் எல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியல.
அப்ப இப்படிப்பட்ட ஆலோசனைகள் விசுவாசிகள் அப்படிதான் பாசமான உபதேசங்களை சொல்லும் போது அவன் இப்போ நல்ல ஒரு காரியத்தை சொல்லட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, கீழ்படிய மாட்டாங்க. வசனம் இப்படி சொல்லுது பிரதர், சிஸ்டர் இப்படி சொல்லுதுன்னா அவங்க வசனம் சொல்லிட்டு இருக்கட்டும். அவன் நம்ம விசுவாசிகள் போதும். நான் எல்லாத்தையும் பலரும் தானே எனக்கு தெரியும். வசனத்தை சொன்னா இது பண்ணி முத்து போட்டது மாதிரி இது நம்மள பீரும். ஏன்டா சண்டை வேண்டா போ, இவங்க கேட்காத வசனம் பாஸ்டருக்கு தலைமுறை காலத்துல 2 வசனம் கேட்டுக்கிறான். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். சொன்னா இது நம்மள பீறிட்டே இருக்கும். எதுக்கு வம்பு? விசுவாசிகளுக்கு இன்னைக்கு வசனத்தை கேட்க ஆயத்தம் இல்லை. ஆமா, இடத்தை சொல்லுவாங்களே காது கேட்க. ஆமா, அது பைபிள்ல இருக்குது, இருக்கட்டும். நம்ம கதை இப்ப பார்ப்போம். இது என்ன நடக்குது? வசனம் இருக்கட்டும், ஆண்டவர் சொல்றது இருக்கட்டும். அது ஆண்டவர். நம்ம மனுஷன் தானே பாஸ்டர், மனுஷன் தானே, இப்படிதான் இருந்து வாழ முடியும் இப்படி சொல்லி இவங்க அடுத்து நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. இல்லை நம்ம இருக்கிறதுக்கு ஆலோசனை சொல்லி. ஆமா, பரலோக ராஜ்யம் போன சொன்னா வேத வசனத்தின்படி நடந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். நமக்குன்னு நம்முடைய சௌகரியத்துக்கு ஏற்றபடி சொல்லலாம், சமாளிக்கலாம். இந்த நிலைக்கு ஏற்றபடி இப்படி இப்படி. அதான் மனிதனுக்கு செம்மையாய் தோன்றும் வழிகள் உண்டு, அவைகளின் முடிவு மரண வழிகள். ஆமா, மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழிகள் நமக்கு யோசனைக்கு கொள்ளலாம் தோணுது. ஆனால் அது நம்மளை கொண்டு போய் சேர்க்கிறது மரண வழிகள். அது மட்டும் நம்ம எப்பவும் மறக்க கூடாது. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவர் கொடுத்த காலத்துல நல்ல யோசனை ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆலோசனை கேட்டு பைபிள்ல இது கொடுத்து என்ன சொல்லிருக்கு, வசனம் என்ன சொல்றது, அப்படி நம்ம வசனத்தை பார்த்து ஒவ்வொரு காரியத்தையும் இங்க செய்து பாருங்க, சக்சஸ். நம்ம கரெக்டா நம்ம போயிட்டே இருக்கலாம். நம்ம ரோட்டை பார்த்து வசனத்தின்படி போலாம். அது நம்ம இப்ப சொன்னனால ஒரே நாள்ல இந்த பைபிள் படி வர முடியுமா? வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா. ஆமா, ஆசையாய் தொடர்கிறேன் பவுல் சொல்றாரு. ஆமா, ஆசையாய் தொடர்க, எனக்கு ஆசை ஆண்டவரே, இந்த யோனாக்க போல வாழ ஆசை, எலியாவை போல வாழ ஆசை, பவுலை போல வாழ ஆசை, என்னையாவது போல மாற்ற மாட்டேன், உண்மை போல வாழ எனக்கு ஆசை. இதெல்லாம் தடையா இருக்குது ஆண்டவரே, உதவி செய்யும். ஹெல்ப் பண்ணுங்க பரிசுத்தாவியானவரே. இவைகளை எல்லாம் விட்டு நான் போய் எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு இப்படி நெருங்கி வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், பண கஷ்டங்கள், வேலை இல்லாத தரித்திரங்கள், குடும்ப பிரச்சனைகள், ஆண்டவர்கிட்ட அது எல்லாத்தையும் நீங்க சொன்னீங்கன்னா வேதம் சொல்லுது, நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகம் 1000 இருக்கும், கர்த்தர் அதிலெல்லாம் அவனை என்ன பண்ணுவாரு, விடுவிப்பார். நம்ம ஆண்டவர் நம்மளை விடுவிப்பேன்னு சொல்லுகிறான். நான் உன்னை விடுவிப்பேன். ஆமா, ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ போகிற யாத்திரையில கூட இருப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எவ்வளவு வாக்குத்தத்தம்! ஆமா, எவ்வளவு நல்ல ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட நம்ம போயிட்டு சொன்னா எல்லா பிரச்சனைகளிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு மாற்றத்தை தருவார், ஒரு விசாலமான வழியை காட்டுவார், ஒரு பாதையை ஆண்டவரே நமக்கு என்ன பண்ணுவார், ஆச்சரியமா காட்டி தருவார். எப்படி நடக்க நமக்கு தெரியாது, ஆண்டவர் காட்டி தருவார். ஆச்சரியமா இருக்கு தேவன் செய்வது. ஆமா, அதனால ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நிலைகளை எல்லாம் மாற்றி ஆண்டவரே அந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அதனால நம்ம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நல்ல ஜெபத்தோட போறோம். ஆமா, நமக்கு ஒரு சகோதரர் உண்டு பாத்தீங்கன்னா, விசுவாச சகோதரர். ஆமா, அவர் ரொம்ப இப்ப கஷ்டப்படுகிறார். அதனால பேசிட்டு இருந்தேன். அப்ப ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி கொண்டு அனுப்பினார். ஒரு காலத்துல நல்ல பேரும் புகழும், ஆமா, நல்ல விசுவாச வாழ்க்கையில நல்ல தூண்களா இருந்த குடும்பங்கள். ஆனா இப்ப பாருங்க எல்லாம் கருமையாகி போச்சு. ஒண்ணுமே இல்லை, காசு இல்லை, சமாதானம் இல்லை, குடும்பத்துல எல்லாமே இழந்து நஷ்டப்பட்ட ஒரு அனுபவம் இந்த குடும்பத்துக்கு. நான் ஜெபிக்க போயிருந்தேன், சொன்னாங்க திருவனந்தபுரத்துல ஒரு பிரசித்தி கண் தெரியாத ஒரு ஊழியக்காரன். அவர் அப்படியே வந்தார். வந்து அப்படியே அவருக்கு ஊழியர் அப்படி போவார், எங்கேயாவது ஒரு இடத்துல ஆவியான நடத்தும்போ போவார். கார்ல போயிட்டே இருப்பாரு, டிரைவர் தெரிவாரா, கார் நிறுத்த சொல்லுவாராம். அந்த இடத்துல கார் நிற்கும். உடனே இப்படி ஒரு அடையாளம் இருக்கா கேட்பாராம். அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லுவாராம். யாரா வீடா இருக்கும், அப்படியே கூட்டிட்டு போனோம்னா அவர் அங்க போனோம்னு 2 வார்த்தை தீர்க்க சொல்லுவார். அந்த வீட்டு நிலையை சொல்லிட்டு உடனே காணிக்க ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டாரு, உள்ளேயும் போக மாட்டாரு, சாயம் குடிச்ச மாட்டாரு, இருக்கவும் மாட்டாரு. கர்த்தர் சொன்னதை சொல்லிட்டு அவர் பாட்டு போயிடுவார். அவர் இந்த விசுவாசி வீட்டுக்கும் அந்த கண்ணு தெரியாத ஐயா திடீர்னு வந்தார் மகளுக்கு வீட்டு. அது அங்க எங்கேயோ ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்துரு. போற வழியில தப்புன்னு நிறுத்த சொன்னாராம். நிறுத்தி அந்த வீட்டுல போனார். போனோன்னா அந்த பிள்ளை கதவை ஜன்னலை திறந்து பார்த்து 2 பேர் வெளியே நிற்கிறாங்க. அது பிள்ளை, இந்த வீட்டுல யாராவது இந்த வேலையில இருக்கிறவங்க இருக்கிறாங்களா? ஆமா, நல்ல உயர் ஒரு வேலையில் இருக்கிறவரு. ஆமா இருக்கிறான். அது யாரு? அது இன்னார். ஆமா, எனக்கு குடும்பம் தான். அது இதோட அவனுக்கு வேலை போச்சு, முடிஞ்சு, அவனோட வாழ்க்கையும் முடிஞ்சு, வேலையும் முடிஞ்சு. கர்த்தர் சொல்லுகிறார்.
இப்படி ஒரு ஆள் அடுத்தபடியா இருக்கிறாங்க, அந்த வேலை செய்துட்டு. ஆமா, அதுவும் இந்த மாசத்தோட முடிஞ்சு, எல்லாம் தொலைஞ்சு, உங்க ஜீவிதமே முடிஞ்சு சொல்லிட்டு உடனே அவர் பாட்டு போயிட்டாங்க. அவர் சொன்னது போல 2வது வாரம் தகப்பன வேலை போச்சு. அதோட வந்த ஒரு பையன் அப்படியே அவனுக்கு வாழ்க்கை இதோட முடிச்சு. ரொம்ப துக்கம். அந்த வீட்டுக்குள்ள போகும்போதே அவ்வளோ இருள், ரொம்ப பரிதாபம். ஒரு காலங்களில் கன்வென்ஷன், சாப்பாடு, ஆடல், பாடல், கொண்டாட்டம், பணம், எப்படியோ இந்த குடும்பங்கள். ஆனால் இன்னைக்கு பாருங்க, எல்லாமே தொலைஞ்சு போன நிலைகள். ஆமாம், ஆண்டவர் அதையும் பேசுகிறார். ஆனால் அதன் மத்தியில் நம்ம வசனங்களை சொல்லி அவளை தேற்றி திடப்படுத்தி, அப்போ வசனம் தான் நம்ம காரணம். நீதிமானுக்கு வர துன்பங்கள் அநேகம். அப்போ ஒரு காலங்களில் எவ்வளோ கன்வென்ஷன், பிரசங்கிகள், ஆமாம், சாப்பாடு, ஓட்டம், பணம் எல்லாம் ஆண்டவர் கொடுத்து செய்த குடும்பங்கள். ஆனால் இதை ஏன் சொல்லி கேட்க முடியுமா? நமக்கு தெரியாது. எல்லாம் மறைவானவைகள் கத்தருக்கு தான் தெரியும். அல்லையா சொல்லி பார்ப்போம். ஆமாம், அப்போ எச்சரிப்புக்கு தூதனையை ஆண்டவர் அனுப்பினாரு. அவர் கரெக்டாக போய் கேட்டதும் எல்லாமே செய்யணும். அதுக்கப்புறம் என்ன காரியம் அவங்களுக்கு தான், அந்த வீட்டுக்காரருக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும். அதனால என்ன சொன்னா, துன்பங்கள் வந்து சொல்லி ஆண்டவர் விட்டாரா? அதான் சொன்னார், 100% மனைவி இருந்து மனைவி பிரியாச்சு, எல்லாம் போச்சு. ஏன்னு கேட்க ஒன்றும் இல்லை. மனைவி பரலோகத்தில் இருக்கு, அந்த தரிசனத்தை ஆண்டவர் காட்டி கொடுத்தாரா? கேட்டாரா? ஆண்டவரே, மனைவி இங்கே இருக்கிறாங்க, எனக்கு காட்டு. ஆராதனை நடந்துட்டு இருந்தான் சபையில. ஆமா, 2வது வார சபை போய் ஆராதித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர்கிட்ட இவர் மட்டும் கையை கட்டிட்டு அழுதுட்டே இருந்தார், துக்கத்தோட இருந்தார். இப்போ ஆண்டவர் காட்டினாரா, 3 பெண்கள் வந்திருந்தாங்க, நடுவில் இருக்க மனைவி, 2 பக்கம் 2 தூதர்கள். ஆமா, வந்து முன்னாடி இருந்துச்சா. உடனே அது கேட்டுச்சா, நீ ஏன் அழுதுட்டு இருக்கிறீங்க? அப்ப எவ்வளவு சந்தோஷமான இடத்துல நான் இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிற நீங்களும் அங்க வாங்க அப்படி சொன்ன உடனே இவர் தப்புன்னு பார்த்தாரு. இது என்னடா ஆச்சரியமா பார்த்தாரு. பார்த்துட்டு மனைவி பிடிக்கலாம் சொல்லி போங்க அப்படின்னு மாற்றிட்டார். ஆண்டத்தை கேட்டார், காட்டித்தாரன், காட்டி கொடுத்தாச்சு. இப்ப சந்தோஷம், எனக்கு அந்த துக்கமும் எனக்கு இல்லை. 100க்கு 100 நான் ஆண்டவர் நம்புறேன். எல்லாமே இழந்தாச்சு, ஒன்னே இல்லை தான். ஆனா கத்தரை விட்டு நம்ம விலக போறதில்லை, விசுவாசத்தை விட்டு போறதில்லை. வரவிலிருந்து உண்மையா இருக்கும். ஆனா உலக பிரகாரமா எல்லாம் தொலைஞ்சி பாஸ்டர் அவர் சொல்ற மாதிரி. அப்ப பாருங்க, நம்முடைய ஆத்மீக வாழ்க்கையில அப்படிதான். சில நேரம் இந்த பாடுகளும் உண்டு, கோலாகலமா இருக்கிற காலமும் உண்டு. அப்ப இந்த எல்லா காலத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமா, மகிழ்ச்சியா ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அந்த பாதையில நம்ம போனோம். அப்படி நம்ம போனோம்னு சொன்னா நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த கடைசி காலங்கள்ல பாத்தீங்கன்னா எந்த நிலையிலும் மனிதர்கள் நம்மை சுற்றி கொடுமை உள்ளவர்கள், பலதரப்பட்ட மக்கள் மத்தியிலே நாம் ஆண்டவருக்காக, சத்தியத்துக்காக வைராக்கியமா நம்ம நிற்போம். அப்படியே ஆண்டவருக்காக வாழுவோம். கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.